யோவான் 4:13. இதெல்லாம் செய்தி உங்களை சற்று நேரம் ஒரு பரிசுத்த ஆராதனையில் உற்சாகம் நடத்தும்படியாக இதை தியானித்து நாம் சற்று நேரம் ஆராதிக்க போகிறோம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். இதை முழுசா விளக்கி சொல்லணும்னா ரொம்ப நேரம் ஆகும். இந்த வசனத்துக்குள்ளே உள்ள விளக்கத்தை நான் சொல்றேன். பெரிய ஒரு பாவத்தை செய்து கொண்டிருந்த சமாரியா ஸ்திரீ, அந்த பாவத்தினாலேயே அவளுடைய தாகம் தீரவில்லை. அந்த சூழ்நிலையிலே இப்ப வழக்கமாக நம்ம குடித்துக் கொண்டிருக்கிற தண்ணீரை குடிப்பதற்கு குடத்தை எடுத்துட்டு வார கிணத்து பக்கத்துல, இயேசு கிணத்து பக்கத்துல அவரும் தாகத்தோடு இருக்கிறார். இயேசு தாகத்துக்கு தாய்ன்னு சொல்லி கேட்டார், நீர் யூதனாயிருக்க சமாரியா ஸ்திரீ ஆகிய என்னிடத்தில் பாருங்க. அங்கேயே ஒரு வித்தியாசத்தை பார்க்கிறார். நீர் யூதன், நான் சமாரியா ஸ்திரீ. சமாரியர்களை யூதர்கள் ரொம்ப கேவலமா பேசுவாங்களாம். பயங்கரமா நாய் பண்ணி என்றெல்லாம் சொல்லி ஒதுக்கி வைப்பார்களாம். அவர்களுக்குள்ளே அவ்வளவு ஒரு ஜாதி பிரச்சனை, இன பிரச்சனை. இன்னைக்கு முஸ்லிம்களுக்கும் யூதர்களுக்கும் நடக்கிற இன பிரச்சனையை பாருங்க. 10, 30, 35,000 ஜனங்கள் சத்து மடிந்தாச்சு. எவ்வளவு உயிர் பலி. இன்னும் அந்த தேசத்திலே கண்ணீர் கவலை மாறவே இல்லை. தாகத்துக்கு தாய்ன்னு கேட்கிறார். உடனே அங்க ஒரு ஜாதி பிரச்சனை. இன்னைக்கு கூட நம்ம நாட்டுல இருக்கா இல்லையா? உங்க ஊர்ல இருக்கா இல்லையா? இருக்கு. நான் பெரிய ஜாதி, சின்ன ஜாதிக்காரி, நீ தண்ணி கேட்டால் எந்த தண்ணி கேட்கலாமா? எங்க கிணத்துல தண்ணி எடுக்கலாமா? எடுக்க விட மாட்டேனே. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்குள்ளே இந்த சுபாவங்கள் எதுவுமே கிறிஸ்துவுக்குள்ளே யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, எந்த வித்தியாசமும் இல்லை. இல்லையா? நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே தமிழன் என்றோ, இந்திக்காரனோ, பஞ்சாபிக்காரன் என்றோ, தமிழ்காரனோ, கிறிஸ்துவுக்குள்ள வந்த பிள்ளைகளை வித்தியாசம் வைக்க கூடாது. அப்படி இருந்தேன்னு சொன்னா இங்க நம்ம ஆராதிக்கிற ஆராதனையில ஒரு சரியான விடுதலை இருக்காது. ஏதோ கைதட்டலாம், ஏதோ ஒரு கடமைக்காக ஏதோ செய்தது மாதிரி இருக்கும். இதுகளெல்லாம் மாற வேண்டும். நம்ம ஒண்ணு சேர்ந்து ஆராய்ச்சா என்ன செய்யுமா? எல்லா தமிழ்காரங்களுக்கு தான் ஹிந்தி தெரியுமே, தெரியாதவங்க யாருமே இல்லை. இல்லையா? இருந்தாலும் நாங்க தமிழை விடுவோம் ஐயா. கல் தோன்றா மண் தோன்றா காலத்துக்கு முன்னாடியே நாங்க உங்க உள்ள தமிழ் என்ன சொல்லிட்டு நமக்கு அதிகமா கொஞ்சம் தமிழ் பற்று அதிகமா இருக்கிறது நல்லதுதான். இருந்தும் இன்னைக்கு சில பாம்பேல எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாரும் கலந்த ஆராதனை தான். சில சபைகள் எல்லாம் மொழிபெயர்ப்பு இருக்கும். அது மாதிரி ஒரு நிலைமையை நம்ம கொண்டு வரணும். சத்தமல்ல சொல்லுவோம். நேரம் உங்களை உட்கார வச்சு பின்னாடி போய் இந்திக்காரங்க வருவாங்க, அவங்களோட கூட சேர்ந்து உங்களை ஆராத வைக்கலாம்னு நினைக்கிறேன். சீக்கிரம் விட மாட்டேன் இன்னைக்கு. சத்தமல்ல சொல்லுவோம். கவலைப்படாதீங்க. அப்ப ஜாதி பிரச்சனை இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இருக்காது. அதுவும் இன்னைக்கு சாகல. அன்னைக்கு ஒருத்தர் சொன்னார், என் பையனுக்கு பொண்ணு பாருங்க, ஏன்னா பயோடேட்டா போட்டோ அனுப்பி தந்தாரு. நானும் ஒரு பொண்ணுடைய பயோடேட்டா போட்டோ அனுப்பி கொடுத்தேன். சொல்றாரு, ஐயா நம்ம ஜாதி இல்லையே, வேற எல்லாமே 99 சரியா இருக்கு, அந்த ஒண்ணுதான் உதைக்குது என்ன சொல்லிட்டு நிற்கிறார். இன்னைக்கு நம்ம எல்லாம் ரொம்ப பரிசுத்தத்தை குறித்து பேசுவோம். இந்த மாதிரி ரிலேஷன் பார்க்கிற நேரத்திலேயாக நம்ம மூளை வேலை செய்யும் பயங்கரமா. அப்பதான் ஆண்டவரை விட்டு தூரம் போயிருக்கும். சமாரியா ஸ்ரீ சொல்றா, நீர் யூதனாயிருக்க சமாரியா ஸ்ரீயாக இடத்தில் தாகத்து தண்ணீர் எப்படி கேட்கலாம் என்று சொல்லி, உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்று அறிந்திருந்தால் நீயே அவருக்கு சொல்லுங்க கொடுத்திருப்பாய். ஹல்லேலூயா. யாருன்னு தெரியல. அவர் சொல்ற, மேசியா வருவாரு. ஏப்பா உன்னிடத்துல பேசிட்டு இருக்கிற மேசியா நான் தான். இன்னைக்கு சில விஷயங்களை அறியாமலும் புரியாமலும் இருக்கிறார்கள். ஆவிக்குரிய சிந்தை இல்லை நமக்குள்ள, இன்னும் மாம்ச சிந்தை தான் இருக்குது. நிறைய விஷயங்கள் இன்னும் ஆவிக்குரிய சபையிலிருந்து மாற்றப்பட வேண்டியது இருக்கிறது. மூட நம்பிக்கை இன்னைக்கு ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களுக்குள்ள குறையுன்னு பார்த்தா பெருகிட்டே போகுது. ஆவிக்குரிய பிரகாரமான மூட நம்பிக்கை நிறைய வந்துட்டு இப்ப நமக்குள்ள கலந்து போயிருக்கிறது. பாருங்கள், இயேசு சொல்லுகிறார், இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் என்ன உண்டாகும்? தாகம் உண்டாகும். அந்த கிணத்து தண்ணீர் இன்னைக்கு நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, கொஞ்சம் உதாரணமா நீங்க எடுத்துக்கிடணும். வெயில் காலம், தண்ணி தண்ணி தண்ணின்னு கேட்குது நமக்கு.
எவ்வளவு லிட்டர் தண்ணி குடிச்சாலும் தாகம் அடங்க மாட்டேங்குது, தாகம் தீர மாட்டேங்குது. சரீரம் தண்ணீரை வாங்கிட்டே இருக்குது, குடு குடு குடுன்னு சொல்லி கேட்குது. எத்தனை லிட்டர் தண்ணீரை செலவழிச்சிருப்போம், இருந்து நம்ம தாகம் அடங்கிட்டா அடங்கவே இல்லை, தீரவே இல்லை. இயேசு சொல்லுகிறார், நீங்க இந்த பாவ தண்ணீரை குடிச்சிட்டு இருக்கிறீங்க, இந்த பாவ தண்ணீரால உங்களுடைய தாகம் தீராது, ஒரு காலம் தீராது. இப்ப 7 இருக்கலாம், இப்ப 8 இருக்கலாம், இன்னும் எத்தனை பெருகிட்டு போகணும்னு தெரியல. சத்தமலையில சொல்லுவோம், இந்த தாகம் இன்னைக்கு நிறைய பேர்ல இந்த பாவ தாகம் தீராமலே இருக்கிறது. அந்த சமாரிய ஸ்திரீயை, தன் வாழ்க்கையிலே தாகம் தீர்க்கப்படாமல் இருந்த சமாரிய ஸ்திரீயை சொல்கிறார், நான் கொடுக்கும் தண்ணீர் அவர்களுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும். அது என்ன தண்ணீர்? அந்த ஜீவ தண்ணீர் என்ன தண்ணீர்? பரிசுத்த ஆவியாகிய ஜீவ தண்ணீர். ஹல்லேலூயா. ஒரு இடத்துல சொல்லுகிறார், வெளிப்படுத்தல சுவிசேஷத்துல, நான் அந்த தண்ணீரை இலவசமாய் கொடுக்கிறேன். எப்படி கொடுக்கிறேன்? தாகமா இருக்கிறவன் இடத்தில் வரக்கிடவன் பெற்றுக்கொள்ள கிடவன். அந்த ஜீவ தண்ணீரை நான் இலவசமாய் கொடுக்கிறேன், பணத்துக்கு அல்ல. ஒருத்த பணத்தை கொண்டு வந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் இல்லை. எனக்கும் இந்த பரிசுத்த ஆவியின் வர வேண்டும், இந்த வச்சுக்கிட்ட பேதர்கிட்ட, உன் பணம் உன்னோடு கூட நாசமாய் போகக்கூடாதுன்னு சபிச்சார். அந்த பணத்தை கொண்டு வந்த மாயவித்தக்காரனை பார்த்து. அப்போ இந்த உலகத்துல நம்ம பணத்தினால நிறைய காரியங்களை பெற்றுக்கொள்ளலாம். பணத்தினாலே பெற்றுக்கொள்ள முடியாமல் விசுவாசத்தினாலே பெற்றுக்கொள்ளுகிற ஒரே ஒன்று இந்த ஜீவ தண்ணீர். நமக்குள்ள ஊறணுமா, ஊற வேண்டாமா? 50 அடி 100 அடி கிணற தோண்டுறோம், தண்ணி ஒரு ஊற்று கூட அந்த கிணத்துல இல்லாம இருந்தா நமக்கு வருத்தம் வருமா வராதா? வேதனை வருமா வராதா? ஐயோ, இவ்வளவு நாள் பிரயாசப்பட்டு கிணற தோண்டினேனே, ஒரு ஊற்று கூட உள்ள இல்லையே, என்ன எவ்வளவு வேதனைப்படும். இன்னும் சில ஆட்கள் விசுவாசிகள் கிணறு நோண்டுற நேரத்தில் சாசனம் பார்க்கிறாங்க. ஒருத்தர் கையில தேங்காவை வச்சு உருட்டுறான், உருட்டி 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 அந்த பூமியில் ஏதாவது ஒரு இடத்துல தேங்காய் விழுந்த உடனே சொல்றாங்க, ஆஹா இந்த இடத்துல நிறைய தண்ணி இருக்குது, தேங்காய் விழுந்துட்டது. நம்பிக்கையோடு அந்த தேங்காய் விழுந்த இடத்துல கிணற நோட்டுறாங்க. 10வது அடியில 15வது அடியில பாறை. என்னது இது? ஏமாற்றமா ஆசீர்வாதமா? ஏமாற்றம். தேங்காய் சுத்துறவன் நிறைய பணம் வாங்குறான். நான் உனக்கு தண்ணி இருக்கிற இடத்த காமிச்சு தாரேன், என்ன பாரு, எனக்கிட்ட ஒரு திறமை இருக்கு, எனக்கிட்ட ஒரு ரகசியம் இருக்குன்னு சொல்லிட்டு தேங்காய் சுற்றுறான். எத்தனை விசுவாசிகள் தேங்காய் சுத்துறவனுக்கு எல்லாம் பணம் கொடுத்துட்டு அலையிறாங்கன்னு தெரியல. ஏழ்மை ஊழியக்காரர்களுக்கு எல்லாம் இன்னைக்கு மதிப்பு இல்லை. எங்க ஊர்ல சொல்லுவாங்க, வாணியனுக்கு கொடுக்காதவன் வைத்தியனுக்கு கொடுப்பாங்க, வாணியனுக்கு கொடுக்காதவன் யாருக்கு? இதுதான் போயிட்டு இருக்கு. இப்படி சத்தமல்ல சொல்லுவோம். இதை கர்த்தருடைய உண்மையான ஊழியர்களுக்கு இந்த உலகத்துல இன்னைக்கு கொஞ்சம் மதிப்பு குறைவு. வேஷம் போடுறவர்களுக்கு நல்ல மதிப்பு இருக்குது. நல்ல போஸ்டர் அடிச்சு வால்போஸ்டர் வச்சு கட்டவுட்டர் வச்சு இன்னைக்கு பால் அபிஷேகம் பண்ணாத ஒரு குறை தான், அதுவும் வந்துடும் போல இருக்கு. சத்தமல்ல புரியுதா? புரியல? இங்க கவனிங்க. அப்ப இந்த ஜீவ தண்ணீர் 2 வசனத்தை திரும்ப உன்னோட சத்தம் ஒரு பாட்டு படிங்க. இயேசு சமாரிய ஸ்திரீக்கு பிரதித்திரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும். இயேசு தருகிற ஜீவ தண்ணீர். கைகளை கொட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுமா? கண்ணை அடைச்சு வாய்களை திறந்து இந்த ஜீவ தண்ணீர் நம்மிலே பெருகும்படியாக எல்லாரும் கைகளை கொட்டி கைகளை அடைச்சு மகிமைப்படுத்தி ஆராதிக்க போறோம். இந்த ஜீவ தண்ணீர் நம்மிலே பெருகணும். போதாது. பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, தொடர்ந்து உடைய வசனத்தை கொண்டு உடைய ஜனங்களோடு பேசி இடைப்படும். உடைய செய்தியின் மூலமாக உடைய ஜனங்கள் இன்னும் ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த சபை ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த ஊழியர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். உடைய ரகசியங்கள் வெளிப்படுவதாக உடைய கரங்களிலே தாழ்த்தி தருகிறேன். இயேசு மூலம் பிதாவே. யோவான் 2வது அதிகாரம் அதில் 11வது வசனத்தை வேகமாய் வாசிப்போம். இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து, இவ்விதமாக கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே இயேசு இந்த
செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் கேட்க போகிற ஒரு ஆழமான ஆவிக்குரிய தேவ செய்தி என்னவென்றால் அற்புதத்தை குறித்தது. அல்லேலூயா. விசுவாசிகள் நாம் அனைவரும் ஆசைப்படுகிற அநேக விஷயங்கள் உண்டு. அதுல ஒரு பெரிய ஆசை, என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்காதா? ஏன் சப்பா எனக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா? நான் ஒரு அற்புதத்தை எதிர்பார்க்கிறேனே, அந்த அற்புதம் யார் மூலமா நடக்கும்? அந்த அற்புதம் எனக்கு என்னைக்கு நடக்கும்? எந்த வேளையில நடக்கும்? அற்புதம் நடந்தா நல்லா இருக்குமே. அற்புதத்தை செய்கிற ஆண்டவரை இன்றைக்கு தேடி வந்திருக்கிற பிள்ளைகளே, சுருக்கமா தான் நான் சொல்லி கடந்து போறேன். நான் ரொம்ப நேரம் செய்து இழுக்கிற எனக்கு பழக்கம் கிடையாது. அல்லேலூயா. அதனால அற்புதங்களை செய்கிறவர்கள் யார், என்னென்ன விதங்களிலே இந்த உலகத்திலே அற்புதங்கள் நடைபெறுகிறது என்றெல்லாம் நான் வேதத்தை வாசித்தால் வெளிப்படுத்தல் விசேஷம் இதை நம்ம தொட்டு கடந்து போறேன். அதுக்கப்புறமா உங்களை கொஞ்சம் ஆழமா நடத்துறேன். 16 படிங்க. வெளிப்படுத்தல் விசேஷம் 16-14. அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். நல்ல கவனிங்க. அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசின் ஆவிகள். அப்ப நான் கேட்கிற ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க. பிசாசின் ஆவிகளும் என்ன செய்யறது? என்ன செய்யுது? நல்ல கவனிங்க. இந்த அற்புதம் தான் இன்னைக்கு உலகத்துல ரொம்ப பிரபலியம். இந்த அற்புதம் தான் இன்னைக்கு உலகத்துல ரொம்ப பேர் புகழ். இந்த அற்புதம் தான் இன்னைக்கு உலகத்துல ரொம்ப பெருசா தெரியுது. யார் செய்கிற அற்புதம்? பிசாசுகள், ஆவிகள் செய்கிற அற்புதம். அவைகளுக்கு அற்புதம் செய்ய வல்லமை இல்லைன்னா நினைக்கிறீங்க? அவைகள் அற்புதம் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறீங்க? ஜனங்களை வஞ்சிக்கும்படியாய், ஏமாற்றும்படியாய், அவளை பொருளாதாரத்தை கொள்ளையிடும்படியாய், சபையை விட்டு வழிவிலகி கொண்டு போகும்படியாய், வஞ்சிக்கும்படியாய் இந்த பிசாசின் ஆவிகள் அற்புதம் செய்கின்றன. அல்லேலூயா. வெறும் வியாதி, பலவீனம், பிரச்சனை, சோதனை என்று கொண்டு வருகிறதல்ல இந்த அசுத்தாவி. அற்புதமும் செய்து மக்களை கவருகிறது. அது மெய்யான அற்புதமா? அது உண்மையான அற்புதமா என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது அது பொய்யான அற்புதங்களை நடப்பிக்கிற ஆவிகள் என்று சொல்லிக்கொண்டு. ஹல்லேலூயா. இதை நம்ம ரெண்டையும் புரிஞ்சு விடணும். அப்போ எல்லாம் இயேசுவின் பேர்ல தான் அற்புதம் நடக்கும். ஜெபம் பண்ணாதான் அற்புதம் நடக்கணும்னு சொன்னல. சென்னையில ஒரு சபையில ஒரு நல்ல ஆவியில முன்னாடி வந்திருந்து நல்ல கை தட்டி ஆவி ஆராதிக்கிற, அழகா ஆராதிக்கிற ஒரு பிள்ளை ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்து முக்காட மூடிக்கிட்டு அமைதியா உட்கார்ந்து இருந்த அழுதுட்டு ஆராதனை முடிஞ்சிடும். பாஸ்டர் கேட்டாரு, ஏன் அவனுக்கு எந்த வாரம் என்ன ஆச்சு? பாஸ்டர், நேற்றைக்கு பேப்பர்ல பார்த்தேன், முகம் சூரியனை போல பளபளக்குன்னு, பாலை காய்த்து அது மேல் வரும் வெண்ணையை எடுத்து பூசி இரவு படுத்துட்டு காலையில் முகத்தை கழுவினால் சூரியனை போல பிரகாசிக்கணும் எழுதப்பட்டிருந்தது. நானும் பாலை காய்ச்சி வெண்ணெய் எடுத்து தடவிட்டு படுத்தேன். ஊர் உலகத்தில் உள்ள எறும்பெல்லாம் வந்து என் முகத்தை பின்னி பிச்சு போட்டுச்சு. இன்னைக்கு என் முகத்தை வெளியே காட்ட முடியல, அதனாலதான் நான் மூடிட்டு இருந்தேன். தேவையா தேவையா கடனால எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. சென்னையில ஒருத்தர் தன்னுடைய கனமான உடலை குறைக்க போய் டெட் பாடியை கொடுத்து விட்டாங்க. கவனம், கடைசி காலத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும், நிதானமா இருக்கணும். பல்லு வலி வந்தா உடனே பல்ல பிடுங்க போயிடாதீங்க. அல்லேலூயா. தலைவலி வந்தா உடனே தலையை காட்ட போயிடாதீங்க, தலையை எடுத்துட்டு விட்டுறான். இதுதான் இன்னைக்கு நடக்குது. ட்ரீட்மெண்ட். எச்சரிக்கையா இருக்க வேண்டிய காலம். அப்படியெல்லாம் பூசிட்டு நடக்கிறீங்க என்ன? கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அந்த குடிசையில் ஆராதிக்கும் போது நிறைய ஆட்கள் கற்பா இருந்தவங்க இன்னைக்கு எவ்வளவு சிவப்பா இருக்கிறாங்க. பாஸ்டர் சொல்றாரு, நானும் கோவாவில் போய் விளையாடிட்டு சத்தம் அலையில சொல்லுவோம், சந்தோஷம் அலையில சொல்லுவோம். அப்போ அற்புதம், பிசாசுகளின் ஆவிகளும் அற்புதம் செய்கிறது. ஆனா இயேசு செய்த அற்புதங்களை குறித்து எழுதப்பட்டு பாருங்க. யோவான் 20:30 படிங்க. எல்லாரும் பைபிள் கொண்டு வந்து திறந்து பார்க்கணும் வசனத்தை. யோவான் 20:30. இந்த புத்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீஷருக்கு
முன்பாக இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீஷர்களுக்கு முன்பாக செய்து இயேசு தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் எவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. இங்க கவனிங்க, இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டிராத வேறு அநேக அற்புதங்களை யார் செய்தாராம்? அப்ப இயேசு செய்தார்னா நமக்கு தானே செய்திருப்பாரு. இந்த இதுல எழுதப்பட்டிருக்காத அற்புதங்கள் நமக்கு நடந்திருக்கு நிறைய. அப்ப யார் இயேசு யாருக்கு செய்தாரு? நமக்கு தான் செய்தாரு. அல்லேலூயா சொல்லுவோம். ஐயோ, இதுல எழுதப்பட்டிருக்கிற அற்புதங்கள் பெரும்பாலும் ஸ்திரீக்கு தானே செய்தி இருக்கிறாரு, குஷ்டரோகிக்கு தானே பண்ணியிருக்கிறாரு, பிரபு மடந்தைக்கு தானே பண்ணியிருக்கிறாரு, அப்ப எனக்கு செய்வாரா? இதுல எழுதப்பட்டிராத அற்புதங்கள் நிறைய செய்திருக்கிறாரு இந்த உலகத்துல நம்மை போன்றவர்களுக்காக. அற்புதம் வாழ்க்கையில் அவசியம். நம்ம வாழ்கிறதே அற்புதம். இந்த உலகத்துல நாமே இயேசுவுக்கு அற்புதமானவர்கள். வேதம் சொல்லுகிறது, ஏசாயிலே சொல்லப்பட்டிருக்கிறார். நாமே ஏசாயா 8:18 படிங்க. ஏசாயா 8:18. ஏசாயா 8:18. இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாய் இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலின் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். யாரு? நாமே கர்த்தருக்கு ஒரு அற்புதம் இல்லையா? உண்டுமா? இத சொல்ல போனா நம்ப மாட்டீங்களா? நானா பாஸ்டர்? இந்த பேதையா? அல்லேலூயா. இந்த அந்த குடிசையில வாழ்கிற நானா? இப்படி இந்த சுய பரிதாபம் இருக்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ரொம்ப ஆபத்து. சுய பரிதாபம் என்னது? சுய பரிதாபம். அன்னைக்கு கொரோனா காலத்துல ஜலந்தர்ல இருந்து ஒரு அம்மா என்ன கல்யாணத்துக்கு அழைச்சிட்டு சொல்லுது, பாஸ்டர் வர முடிச்சா வாங்க, கொரோனா காலம், பிள்ளைக்கு கல்யாணம் வச்சிருக்கிறேன், கையில ஒண்ணுமே இல்லை. ஏய், பேங்க்ல வச்சிருக்கிறியா இல்லையா? கையில ஒண்ணுமே இல்லை. நீ பேங்க்ல வச்சுக்கிட்டு கையில ஒண்ணு கையிலே வச்சுட்டா இருப்பாவ. சுய பரிதாபம் ரொம்ப சத்தவாளி சொல்லுவோம். சுய பரிதாபம் ரொம்ப ஆபத்து. ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இருக்கவே கூடாது. ஆண்டவர்கள் அற்புதமா வச்சிருக்கிறாருன்னா அற்புதமா தான் வச்சிருக்காருன்னு நம்பணும். சாத்தானை பார்த்து சொல்லணும், ஏய் சாத்தானே, நீ எனக்கு பொய்யான அற்புதம் செய்ய வாரியா? நானே ஒரு அப்படி சொன்ன உடனே சாத்தான் என்ன செய்திருவான்? ஓடி போயிடுவான். நிப்பான். அப்புறம் இவளே ஒரு அற்புதமா, இவனே ஒரு அற்புதமா, அப்ப நம்ம அற்புதம் இவங்க முன்னாடி எடுபாடாது. சத்தம் சொல்லுவோம். இப்படிதான் கேரளாவில் ஒரு விதவா அம்மா மாசம் 5000 ரூபாய் பென்ஷன் எடுத்து பீரோல கொண்டு வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து செலவு பண்ணுவாங்களாம். வாங்கி கொண்டு வந்தாச்சு. அந்த நாள்லயே ஒரு ஆள் போயிட்டாரு. கர்த்தர் சொன்னார், இன்னைக்கு விடிய காலம் 4 மணிக்கு எந்திரிச்சு ஜோம் பண்ணிட்டு இருந்தேன், உன் வீட்டுக்கு வரவும் அந்த பணத்தை கேட்டால் நீ தருவாய் என்று கர்த்தர் சொன்னார். அம்மா சொன்னது, விடிய காலம் 3 மணிக்கு எந்திரிச்சு ஜோம் பண்ணிட்டு இருந்தேன். அல்லே சொல்லுவோம். கர்த்தர் என்னோட சொன்னார், இப்படி ஒரு திருட மாறம் கவனமா இருந்துக்கு. அல்லே சொல்லுவா. செவத்துல அடிச்ச மாதிரி இருந்துச்சா இல்லையா? ஆளுங்க காணோம் திரும்ப கள்ளத்திற்கதரிசிய நிறைய பேர் இப்படி அலைகிறாங்க. அல்லே சொல்லுவோம். கவனமா இருக்கணும். கடந்த நேரத்துக்கு ஐயா சொன்னாரு, ஐயா இங்க ஒண்ணு நடத்தி ஒரு அம்மா மாசம் 2 லட்சம் ரூபாய் வசூல் பண்ணி கொடுக்கணுமா ஒரு ஸ்தாபனத்துக்கு. சொல்லுவா. அந்த அம்மா தன்னால தாங்க முடியாதுன்னு விட்டுட்டே ஓடிட்டான். ரிட்டையர்டே ஆயிடுச்சா. நிறைய இயேசு நாமத்துல நிறைய பொய், புரட்டு, வஞ்சகம், நேரமே கிடையாது. வேதம் சொல்லுகிற விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். முடியும். இப்படி அடுத்த வஞ்சித்து, ஏமாற்றி, கொள்ளை அடிச்சு, பொய் சொல்லி பிழைக்கணும் உனக்கு என்ன அவசியம்? விசுவாசம் இருந்தா நீ பிழைப்பாய். ஆண்டவர் என்ன கோவா ஊழியத்துல அதிசயமா நடத்துற விதத்தை சொல்ல எனக்கு இப்ப நேரம் இல்லை. அதை வர்ணிச்சு சொல்றதுக்கு, விவரிச்சு சொல்றதுக்கு எனக்கு இப்ப நேரம் இல்லை. இடையில செய்திக்கல, இடையில ஞாபகம் வந்தா சொல்றேன். சத்தமாக சொல்லுவோம். அப்ப கானா ஒரு கல்யாண வீட்டுல இயேசு என்ன முதலாவது அற்புதத்தை எங்க செய்தாரு? கானாவூர் குருடனுக்கு அல்ல, குஷ்டரோகிக்கு அல்ல, மரித்தவர்களுக்கு அல்ல, முடந்தைக்கு அல்ல. யாருக்கு? கல்யாண வீட்டுல. எனக்கு இதை வாசிக்கும் போது ஆச்சரியமா இருக்கு. உங்களுடைய முதல் அற்புதம் எங்க? ஒரு கல்யாண வீட்டுல. இது என்னைக்காவது நீங்க சிந்தித்ததுண்டா? என்னைக்காவது நீங்க யோசித்ததுண்டா? நீங்க முதல் அற்புதம் எங்க நடந்திருக்குன்னு யோசித்திருப்பீங்க. லாசருக்கு வீட்டில் நடந்திருக்கும்.
கர்த்தர் மரித்து 3 நாளான லாசரு என்ன செய்தாரு? உயிரோடு எழுப்பினாரு. அதுதான் முதல் அற்புதம். குஷ்டரோகியை சுகமாக்கினாரு. அதுதான் முதல் அற்புதம் இல்ல. அப்ப இதுல இருந்து ஆண்டவர் என்ன உணர்த்துற ஒரு விஷயம், குடும்ப வாழ்க்கையை ஆண்டவர் அவ்வளவா நேசிக்கிறார், அவ்வளவு ஆசீர்வதிக்கிறார். அதனாலதான் இயேசுவும் சீசர்களும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். அதுக்கு முன்னாடி மரியா அங்க போய் நிக்கிறார். மரியா அங்க போய் நிக்குது. சொல்லுது, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லையா? சும்மா உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை, அந்த அற்புதம் செய்ய வேண்டிய வேலை இன்னும் வரவில்லை. சில விஷயத்துல ஆண்டவர் சில காரியங்கள் செய்யறது பொறுமையா இருப்பாரு. நம்ம அவசரப்படக்கூடாது. நீ அவசரப்படுகிறதுனால ஒன்னும் தண்ணீர் திராட்சரசமா மாறிடாது. அல்லேலூயா சொல்லுவோம். அப்படி ஒண்ணு மாறிட. அப்படி மாறினா எவ்வளவு ஒரு அற்புதம் தான். என்ன தோசை சுட்டு வச்சிருப்போம், புருஷன் வந்து திடீர்னு சப்பாத்தி கேட்பாரு. ஆண்டவரே உடைய நாமத்தில் இந்த தோசை சப்பாத்தியாய் மாறுவதாக என்று சொல்லி மாறினால் அப்படி எல்லாம் ஒண்ணு மாறாது. ஆண்டவர் மாய தந்திரங்கள் எல்லாம் செய்யறவரை கிடையாது. அல்லேலூயா. ஆண்டவர் இடத்துல மாய தந்திரங்கள் எல்லாம் நடக்குது. நிறைய சபையில மாய தந்திரம் எல்லாம் நடக்குது. கடனால ஜலந்தர்ல திடீர்னு ஒருத்தர் வந்தாரு, பிபிஎஸ் பிள்ளைகளுக்கு ட்ரைனிங் எடுக்கிறீங்க வந்தவர். அவர்கிட்ட சொன்னாரு, அந்த டீச்சர்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கும்போது அந்த பிள்ளைகளை எப்படி எல்லாம் பழக்கணும்னு ஒரு நான் மேஜிக்கு காட்டுவேன் என்ன சொன்னார். மேஜிக்கு காட்டினாரு. மேஜிக்கு காட்டி ஒரு பேப்பரை வாங்கி மடிச்சு அப்படியே சுருட்டி ஒரு பிள்ளைங்க கையில கொடுத்தாரு. தடுத்து பார்க்க சொன்னாரு. 100 ரூபா நோட்டு. என்னது? வெள்ளை காகிதம். அதை விட்டாரா? அந்த பிள்ளைய போய் ஜூஸ் வாங்கிட்டு வர சொல்லிட்டாரு. திரும்ப ஜூஸ் வாங்கிட்டு வந்து குடிச்சோம். இது 2 வாரத்துக்கு முன்னாடி ஜலந்தர்ல நடந்தது. அந்த சபை பாஸ்டருக்கு எனக்கு ஆவியில ரொம்ப துக்கம். அந்த ஒரு காரியத்தில் ஆவியானவர் ரொம்ப துக்கப்பட்டாரு. வேற நிறைய செய்தாரு. யாருக்குமே ஒண்ணுக்குமே புரியல, ஒண்ணுமே விளங்கல. அப்ப ஊருக்கு போற நேரத்தில் சொல்றாரு, ட்ரெயினுக்கு டிக்கெட் இல்ல, பஸ்ஸுக்கு டிக்கெட் இல்ல, அந்த ஸ்தாபனத்துக்காக என்ன அனுப்பி வச்சவங்களும் கொடுக்க மாட்டாங்க என்று நான் சொன்னேன். நீர் இப்பதானே வெள்ளை காகிதத்தை 100 ரூபா ஆக்கிட்டு போவோம். இதுதான் முடியாது. ரொம்ப காரியம். எப்படி ஏமாத்துறவங்க பாருங்க. அங்க இருக்கிறவங்கள பார்த்து சொல்றது, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படியே. அப்ப யாருக்கு அற்புதம் நடக்கும்? அவர் சொல்லுகிறபடி செய்கிறவர்களுக்கு என்ன நடக்கும்? இது முதலாவது பாயிண்ட். முதல் பாயிண்ட், அவர் சொல்லுகிறபடி யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு அற்புதம் நடக்கும். இந்த கல்யாண வீட்டிலே அவர் சொன்னபடியே செய்தார்கள். அங்கே 6 கச்சாடிகள் இருந்தது. அந்த கச்சாடியிலே தண்ணீர் கொண்டு நிரப்புங்கள் என்று இயேசு சொன்னார். அவர் சொன்னபடியே கீழ்ப்படிந்து தண்ணீரை நிரப்பினார்கள். தண்ணீரை நிரப்பிட்டு திரும்ப கோரி பார்த்தா, எல்லாரும் விளம்பி பார்த்தா அது என்னவாய் மாறி இருந்தது? திராட்சரசமாய் மாறி. எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். இது என்னடா இப்படி மாறிட்டது, ஆச்சரியமா இருக்குன்னு சொல்லிக்கொண்டு எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். இதுல இருந்து என்ன தெரிகிறது? அவர் சொல்லுகிறபடி நாம் செய்தால் குறைவுகள் நிறைவாகிற அற்புதம் நடக்கும். கசப்பு இனிமையாய் மாறுகிற அற்புதம் நடக்கும். துக்கம் மகிழ்ச்சியாய் மாறுகிற அற்புதம் நடக்கும். விசுவாசிக்கிறவங்க சொல்லுவோம். அப்ப அசுத்தாவின் அற்புதத்தை நம்பி நாடி தேடி போக மாட்டேன்னு சொல்றவங்க சொல்லுவோம். அந்த அற்புதம் எப்படி நடக்குமா? ஜனங்களை வஞ்சிப்பதற்கு ஏதுவாக இந்த உலகத்துல நிறைய பேரு இன்னைக்கு அப்படி மத்தேயு 7:22 படிங்க. 13:22 மார்க் 13:22 வேகமா. ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளை எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக வஞ்சிக்கக்கூடிய அற்புதம், பெரிய அற்புதம். ஜலந்தர்ல ஒருத்தர் ஒளிய சேர அவருக்கு ஸ்டிக்கரை வியாபாரம் பண்ணி, என்ன ஜெபம் பண்ணி வியாபாரம் பண்ணி, ஒரே பிசினஸ். இயேசுவின் பேர்ல ஒரே பிசினஸ். எப்பா நீ இப்படி மக்களை கொள்ளை அடிச்சா எங்க கொண்டு போ, நீ எங்க வைப்பாய்? இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும். திருடர்கள் கண்ணமிட்டு திருடுவார்கள். இல்லையா? வஞ்சிக்க முடிய அற்புதம் இங்க நிறைய இடங்கள் நடக்குது. அங்கே கோவா இருந்த ஒரு விசுவாச பையன், ஐயா எனக்கு இன்னும் ஒரு அற்புதம் நடக்கலன்னு சொல்லிட்டு பிசாசு போராட்டம்னு சொல்லிட்டு ஒரு 3000 ரூபா 1000 ரூபாவோ ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிட்டு இங்க சண்டிகருக்கு வந்தான். அங்கே இந்த ட்ரெயின் பிடிச்சு அவனுக்கு ஒரே பிசாசு போராட்டம். இங்க வந்து கொஞ்ச நாள் தங்கி இருந்துட்டு திரும்ப வந்தாரு.
உனக்கு இப்ப அந்த கெட்ட சொப்பனம், அந்த பயம், அந்த இதெல்லாம் மாறிச்சா விடுதலை கிடைச்சதா? இல்ல. அல்ல சொல்லுவோம். அப்ப இந்த ஆராதனைக்கு நேராண்டே ஐயா என்னால முடிக்கிறேன். நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லி தர முடியல. அல்ல சொல்லுவோம். அப்போ இந்த திராட்சரசம் குறைந்தது. அந்த கல்யாண வீட்டுல திராட்சரசம் நிறைவா இருந்திருக்கணும். குறைந்தது யாரால இருந்திருக்குன்னு எனக்கு தெரியல. பையன் வீட்டாராலையா இல்ல இந்த பொண்ணு வீட்டாராலையா எனக்கு தெரியல. அதுல சொல்லுவோம். இன்னைக்கு அநேக கல்யாண வீட்டுல சீக்கிரமா குறையுது. என்னெல்லாம் குடி குறையும்? பாயசம் தான் குறைஞ்சு போயிடும். மற்றதெல்லாம் அப்படியே இருக்கும். ஏன்னா பாயசம் விரும்பி பிடிப்பாங்க. அதே போல இஸ்ரேல் நாட்டுல ஒரு ஃபங்க்ஷன்னா, இப்ப ஊழியக்காரங்க வீட்டுல போறாங்கன்னா முதல் தரமான திராட்சரசம் கொடுப்பாங்களாம். என்னது? முதல் தரமான திராட்சரசம், ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கொடுப்பாங்களாம். அதே போல திருமண வீட்டுல நம்ம இங்க பாயசம், அது இருந்து இனிப்பு கொடுக்குறோம், லெட்டு கொடுக்குறோம். கோவாவில் லெட்டு கொடுக்குறாங்க, சித்தல் வச்சுதான் உடைக்கணும், உடையவே உடையாது. அப்படியெல்லாம் பல ஊர்ல பல பழக்கம் இருக்கிறது. கல்யாண வீடுகளிலே நிறைய பாரம்பரியம் இருக்கிறது. இனி நாளை நடைபெற போகிற கல்யாணத்துல என்ன பாரம்பரியம் இருக்குன்னு தெரியல. 4 மணிக்கு சொல்லி இருக்கிறாரு, மேக்கப் பண்ணி ஒருங்கி அதுக்கப்புறம் இவங்க போடுகிற ஒரு ரஷ் இருக்கு. அன்னைக்கு தெருவை பெருக்க வேண்டிய தேவையே இல்லை. அதுவே தானா தெருவை பிரிக்கும். அதுவே தானா தெருவை பெருக்கிற பின்னாடி ஒண்ணு இழுத்துக்கிட்டே வரும். ஜாடு ஜாடு அல்ல சொல்லுவோ. கீழே விட்டா ஜாடுதான். ஜலந்தர்ல அப்படி ஆயிட்டு. நான் சனிக்கிழமை எங்கேஜ்மெண்ட் நடத்தி வச்சேன். அன்னைக்கு அவ வாரத்துக்கு லேட் ஆச்சு. நான் சொன்னேன், எம்மா ஏ பூஜா, இன்னி உன் புருஷன் வீட்டுல போய் டீ போட்டு கொடுக்க, காஃபி போட்டு கொடுக்க எவ்வளவு லேட் ஆகுது எனக்கு தெரியல. இன்னைக்கே உனக்கு லேட்டு. ஐயா நாளைக்கு கண்டிப்பா சொல்லிருங்க. 4 மணிக்கு 3:30 மணிக்கு சொல்லிட்டு அல்ல இல்லையா? 4 மணிக்கு 5 மணிக்கா முடியாது. ஒரே மேக்கப் போய் இருந்துகிட்டு அல்லேலூயா. அவசியம்தான். அன்னைக்கு ஒரு நாளைக்கு போட்டோ பிடிப்பாங்க, எல்லாம் செய்வாங்க, நிறைய விஷயங்களை சொல்லணும். அதை குறிச்சு அதே மாதிரி கல்யாண வீட்டுல முக்கியமானது வந்து பந்தி விசாரிப்பு. அன்னைக்கு பாம்பேல கல்யாணத்துல போயிருந்தேன். எங்க ஊருக்காக கல்யாணம். எதை சாப்பிடுறதுன்னு எனக்கு தெரியல. ஆனா எல்லாத்தையும் ஒரு பிடிச்சிட்டு. ஏன்னா வருஷத்துல ஒரு தடவை, வாழ்நாளில ஒரு வாட்டி கிடைக்கிறது. அல்லேலூயா செல்லவோ. பாஸ்டர் சொல்றாரு, பார்த்தாலே தெரியும். ஆனா எடுக்கும் போது ஆசையா பிளேட்ல எடுக்க தோணுது, அப்புறம் சாப்பிட மனசு இல்லை. அல்லேலூயா சொல்லுவோம். தேவன் எளிமையான திருமணங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆடம்பர திருமணங்கள் இன்னைக்கு அடி மேல அடி விழுது. பல கோடி நீங்க நினைக்கலாம், ஐயோ அம்பானி தன் மகனுக்கு 1000 கோடி செலவு பண்ணி கல்யாணம் எடுத்தான், நான் 2000 கோடி செலவு பண்ணி எடுப்பேன், கர்த்தர் எனக்கு பலன் தருவாரு. ஏமா நீ 1000 ரூபாய் செலவு பண்ணி உன் பிள்ளைக்கு கல்யாணம் எடுத்தாலும் ஆசீர்வாதமா இருக்கும். ஏன்னா அந்த கல்யாணம் வீட்டுல ஏசு இருக்கும். யாரும் வேண்டாம், எம்எல்ஏயும் வேண்டாம். எம்எல்ஏ வந்தா அவ்வளவுதான், எம்பி வந்தா அவ்வளவுதான். சில கல்யாண வீட்டுல எல்லாம் பாருங்க, எம்எல்ஏ எம்பி வந்தா எங்களை திரும்பியே பார்க்க மாட்டாங்க. எங்கேயா போய் இருந்து ஊழியக்காரன், ஊழியக்காரன் எங்களை எம்எல்ஏ வந்திருக்கிறாரு, எம்பி வந்திருக்கிறாரு, கழுத்தில் அதை போடணும், மாலை போடணும், இதை போடணும். இந்த தொந்தரவு ஒன்றும் வேண்டாம். சத்தம் சொல்லுவோம். நாளை கர்த்தருடைய பிள்ளைகள் நிறைய விஷயங்களை சொல்லணும். நேரமாகிறதால 2 ஆறுதலை ஒன்னா இருந்திருந்தா இன்னும் நேரம் கிடைச்சிருக்கும் எங்களுக்கு. அல்லேலூயா சொல்லுவோம். வர நாட்களில் 2 ஆராதனை ஒன்னா இருந்தா நல்லா இருக்குன்னு விரும்புறவங்க அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா தான் வருது, முழு மனதோட இல்லை. அப்படி யோசித்து செய்யுங்க. எல்லாரும் எழுந்திருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஒரு நிமிஷம் எழுந்திருப்போம்.